இந்த யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணாம இருக்கு? அழுக்கா வேற இருக்குது. சித்தி சித்தி, என்னடி ஏன் இப்படி கத்துற? யூனிஃபார்ம்ல அழுக்கா இருக்கு. அழுக்கா இருக்கா? இல்லையே. பின்ன என்ன, நீங்களே பாருங்க. எல்லாம் நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? இது எப்படி நான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறது? யூனிஃபார்ம் அழுக்கா இருந்தா என்ன, நீ குளிச்சிட்டு சுத்தபத்தமா தானே இருக்க. இது போதும், இதே போட்டு போ. சித்தி, ஏய், நீ என்ன பெரிய குவாலியர் மகாராணியா? தினமும் புதுசு புதுசா ஒண்ணு போட்டு போறதுக்கு? ஓ லட்சணத்துக்கு இதெல்லாம் போதும், இதையே போட்டு போ. சந்தியா, நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? யூனிஃபார்ம் போடாம இருக்க? யூனிஃபார்ம் இல்லப்பா. என்னது, யூனிஃபார்ம் இல்லையா? ஆமாப்பா, எல்லாம் அழுக்கா இருக்குது, துவைக்கவே இல்ல. இத கூட பண்ணாம அந்த உமா என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி வா என் கூட. உமா, உமா, இவ யூனிஃபார்ம் ஏன் துவைச்சு போடல? மாமா அது வந்து... என்ன மாமா, யூனிஃபார்ம் இல்லாம எப்படி ஸ்கூலுக்கு போவா? ஒரு யூனிஃபார்ம் கூட துவைச்சு போடாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அந்த யூனிஃபார்ம் நான் துவைச்சு போடணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு, மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஏஷு எப்படி கத்திட்டு இருக்க? 3 பொம்பளைங்க வீட்டுல இருக்கீங்க, குழந்தைய ஒழுங்கா கவனிச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? இப்போ சந்தியா ஸ்கூலுக்கு போறதுல என்ன ப்ராப்ளம்? அவ யூனிஃபார்ம் துவைக்கல, அவ எப்படி ஸ்கூலுக்கு போக முடியுமா? யூனிஃபார்ம் இல்லாம எப்படி போக முடியும்? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? யூனிஃபார்ம் துவைக்கலையா? முடியாதுன்னா விட்டுருங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். மாமா, நீங்க கோவப்படுறதுலயே பேசுறதுலயே கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. யூனிஃபார்ம் துவைக்கலன்னு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். இப்ப கேள்வி யார் சொன்னதுங்கிறது இல்ல, உண்மை என்னங்கிறது தான். அதுதான் நானும் சொல்ல வரேன், என் கூட கொஞ்சம் வாங்க. வாங்க மாமா, சொல்றேன். வா சந்தியா. பாருங்க மாமா, இதெல்லாம் என்ன? ஒரு செகண்ட் கூட கேப் விடாம படபட பேசி தள்ளிட்டீங்களே மாமா. இல்ல உமா, சந்தியா தான். இருக்கட்டுமே, சந்தியாவே உங்ககிட்ட வந்து சொல்லிருந்தாலும் அவ சொன்னது உண்மையா பொய்யான்னு ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. இத பாரு சிவா, உனக்கு சந்தியா மேல இருக்க அளவு கடந்த பாசம் தான் இப்படி எங்க மேல சந்தேகப்பட வைக்குது. இத பாருங்க மாமா, சந்தியா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட ஒரு பங்கு அதிகமாவே நான் மேல பாசம் வச்சிருக்கேன். அத நீங்களும் புரிஞ்சுக்கல, சந்தியாவும் புரிஞ்சுக்கல. இல்ல உமா. இல்ல மாமா, நேத்து நைட்டு சந்தியா சாப்பிடும் போது சட்னில காரம்னு சொன்ன போது கூட நீங்க என்ன நம்பாம அதை சாப்பிட்டு பார்த்து தானே ஒத்துக்கிட்டீங்க. சந்தியாவை நான் ஏன் குழந்தைய நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு மட்டும் ஏன் மாமா என்ன பிடிக்காம போச்சு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? செல்ஃப திறந்து பார்த்துட்டு அதுல யூனிஃபார்ம் இல்லைன்னு உடனே அதை துவைக்கலன்னு ஏன் மாமா உங்ககிட்ட போய் சொல்லணும்? இந்த வயசுல ஏன் மாமா இவளுக்கு இப்படி ஒரு எண்ணம்? நான் பண்ணது தப்புதான். இல்ல மாமா, நான் பண்ணதான் பெரிய தப்பு. அக்கா இல்லாத இந்த சூழ்நிலையில மாமா நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுவீங்களேன்னு நினைச்சு இங்க வந்து எல்லா வேலையும் தூக்கி செஞ்சு பாருங்க. அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இது. இப்ப கூட நீங்க திட்டினீங்களே நான் வருத்தப்படல மாமா. ஏன்னா திட்டினது என் மாமா தானே. எல்லாம் இவளால வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிட்டு. மாமா, ஏன் மாமா குழந்தைய போய் கை நீட்டுறீங்க? எப்படிமா என் நடிப்பு? பின்னிட்டப்போ. ஆமா, யூனிஃபார்ம் எல்லாம் அழுக்கா தானே இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி துவைச்சு அயன் பண்ணி? ஆமா, இந்த நாடகத்தை நான் நடத்தணும்னு பிளான் பண்ணும்போதே இத பத்தி எல்லாம் யோசிக்காமல இருந்திருப்பேன். என்ன இருந்தாலும் நான் உன்னோட மக தானே. அப்படி சொல்லுடி. அழகான வனம், ஆனா ஆபத்தான வனமும் கூட. இந்த வனத்துல இந்த கபாலத்தை எங்க தேடுறது? இந்த முட்டாள் மன்னன் மைதீனுக்கு புத்தியே இல்லை. இந்த பொடிய மூசா
தனக்கு தான் அதிக சக்தி இருக்குன்னு அடிக்கடி நிரூபிச்சு உன் மூக்க உடைச்சிருக்கான்ல, அப்புறம் ஏன் உனக்கு புத்தி வர மாட்டேங்குது? நம்மளை போட்டு இந்த வயசுல பாடா படுத்துறானே. இவன் ஆச்சு மூசாவாச்சு, ரெண்டு பேரும் பாத்துக்கிற வண்டி தானே. என்ன ஏன்டா இழுக்கிறீங்க? மொய்தீன் பிசாசு. அப்பா, அந்த மொய்தீன் பூதத்தை பிசாசுன்னு திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத. பிசாசு 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 பிசாசு. மனித வாடையே இல்லாத மிருகங்கள் உலாவும் அடர்ந்த காடாக இருக்கிறது. எங்க போய் மாயா சொன்ன அந்த மந்திரக்கோலை தேடுவது? அறுசுவை உணவு, ஆடல் பாடல், அந்த புறம் அரியணை, இப்படி எல்லாவற்றையும் விட்டு காட்டில் அலையும்படி வைத்து விட்டானே அந்த மடமன்னன் மைதீன். நமது வயதையும் கூட பார்க்காமல் அவன் வாழ்க்கைக்காக இப்படி காட்டில் அலைய வைத்து விட்டானே. சரி, வந்தாகிவிட்டது, இனி ஏன் புலம்ப வேண்டும்? அந்த மந்திரக்கோலை கண்டுபிடித்து முதலில் அதனால் நமக்கு ஏதாவது நன்மை பண்ணிக்கொள்ள முடியுமா என்று யோசிக்க வேண்டும். மைதீன் விடுதலையை பற்றி அதற்கு அப்புறம் யோசிக்கலாம். முதலில் மந்திரக்கோலை தேடுவோம். ஐயோ, சிங்கத்தின் கர்ஜனை போல் தெரிகிறது. அப்படி வேண்டாம், இப்படி போவோம். எப்படியோ பூலோகம் வந்தாகிவிட்டது. மற்ற இரு அமைச்சர்களும் கபாலத்தையும் மந்திரக்கோளையும் தேடி போனார்களே, அவர்கள் அதை கைப்பற்றி விட்டார்களா? எதுவுமே தெரியவில்லையே. தெரியவும் வேண்டாம், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நான் கமண்டலத்தை தேடி வந்ததே ஒரு தேவையில்லாத வேலை. இந்த மைதீன் குடுவைக்குள்ளிருந்து வெளியே வந்தால் என்ன, வராவிட்டால் நமக்கென்ன? எப்படி பார்த்தாலும் யார் மன்னனானாலும் நான் தான் அமைச்சர். பிறகு நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இருந்தாலும் நமது கெடுமதிக்கு சரியான மன்னன் மைதீன் தான். மைதீன் அரசனாக இருப்பதே நமக்கு வசதி. நாம் எப்படியாவது மைதீனை விடுவிக்க வேண்டும். இந்த காட்டுக்குள் கமண்டலத்தை நான் எங்கே போய் தேடுவது? சரி, தேடித்தான் பார்ப்போமே. சே, என்னப்பா அது ஒரே முட்களாக இருக்கிறது. இந்த கபாலத்தை தேடி எத்தனை காடுதான் அலைகிறது, கபாலத்தையே கண்டுபிடிக்க முடியலையே. இல்ல, நாம இனிமே எவனையாவது கொன்னு அவன் தலையத்தான் கொண்டு போய் இதான் கபாலம்னு கொடுக்கணும். அதுதான் சரி, வேற வழி இல்லை. இது என்னது? இது மந்திரவாதி உபயோகித்த மந்திர கோலை தான் இருக்கணும். ஒரு முயற்சி பண்ணி பாப்போமா? சாங்கனி மாங்கனி சங்காங்கனி மாங்கனி கச்சா 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 கச்சா. இது மந்திரக்கோளு தான். அடே 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 அடே, தேடி வந்த கபாலம் கிடைச்சிருச்சு. எப்படியோ ஆண்டவன் நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கான். ஐயா, இது மக்கி போன மண்டையோடு. ஐய, இதை எங்கன்னு தேடுறது? அதுக்காக மைதீன் சொன்னதை மறுக்க முடியுமா? தேடித்தான் ஆகணும். போடா, இவன் வேற செத்து நம்மளை கொல்றாயா? எப்படி? இந்த தண்டத்தை நாம் தேடி கண்டுபிடிப்போமா, அல்லது தண்டமாக நாம் இந்த காட்டிலேயே தொலைந்து விடுவோமா? ஐயோ, நாம் தொலைந்து விட்டால் நம்மை தேடி யார் கண்டுபிடிப்பார்களோ தெரியவில்லையே. என்ன, ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. ஐயோ,
ஒரு மண்டலம் தேடினாலும் கமண்டலம் கிடைக்காது போல இருக்கிறதே. மாயா பொய் சொல்லி அமைச்சர்கள் அனைவரையும் பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டு மன்னர் மைதீன் குடுவைக்குள் இருப்பதால் இந்த மாயாவே பூதலோகத்துக்கு அரசனாய் இருப்பானோ? அந்த அளவுக்கு அவன் உயரமும் இல்லை, அவனுக்கு மூளையும் இல்லை. இப்பொழுது கமண்டலத்தை நான் எங்கே சென்று தேடுவேன்? என்னால இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. யாரோ தப்பிக்க எப்போ செத்தவன் கபாலத்தை நான் தேடி அலைய வேண்டியது இருக்கே. மைதீன், இதுக்கு பதிலா என்ன குடுவுக்குள்ளே போட்டு கொண்டு இருக்கலாம் ஐயா. தேவையில்லாம அந்த குள்ள மந்திரவாதி பேச்ச கேட்டு அந்த மைதீன் நம்மளை சுத்தல்ல விட்டானே. யாரது? யாரது? யார் சிரிப்பது? ஏன் சிரிக்கிறீங்க? யாரது? சொல்லிட்டு சிரிங்க. பூதலோக பூதமே, பூமிக்கு வந்ததோடு இல்லாமல் என்னையே யார் என்று கேட்கிறாயா? அறிவு கெட்டவனே, என்னை தேடி வந்த நீ என்னையே திட்டுகிறாயா? நான் தேடி வந்த கபாலம் நீதானா? ஆமாம். அப்படியானால் உன்னை அபகரித்துக் கொள்கிறேன். ஏய், ஏன் மண்டை கூட மந்திரவாதியா இருந்து மாண்டு போனவனா நீ? என்னையா மண்டை என்கிறாய்? என்னை என் அனுமதி இல்லாமல் தொட முயன்றதற்கும் என்னை திட்டியதற்கும் தான் இந்த நெருப்பு வலை. என்னை மண்டை ஓடு என்றாயே, நீ மண்டை ஓடு ஆன பின் நான் வந்து பார்க்கிறேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு விட்டுடு. நான் சொன்னது தப்புதான். நான் வருகிறேன். போகாதே போகாதே, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. மாட்சிமை தங்கிய பூத அமைச்சரான நான் கேவலம் ஒரு தண்டத்துக்காக இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறனே. நினைக்கிறதுக்கே அவமானமாக இருக்கிறது. நான் தேடி வந்த தண்டம் இதோ இருக்கிறது. இதை பிடிக்கிறேன். ஆரண்யத்தினுள் அனுமதியின்றி ஆகாயம் வழியாக வந்து புகுந்த அடிமை பூதமே, என்னை மர மந்திரக்கோள் என்று கூறியது மட்டுமல்லாமல் தொடவேறு பார்க்கிறாயா? துரோக பூதமே. ஏய் மந்திரக்கோளே, நான் தொட்டால் என்ன தப்பு? என்னமோ பருவக்குமரி போல் கோபித்துக் கொள்கிறாயே. என் மகிமை தெரியாமல் என்னிடம் விளையாடுகிறாய். வேறு ஒருவனால் உருவாக்கப்பட்ட உனக்கு என்ன தனிப்பட்ட மகிமை இருக்க போகிறது? மகிமை இருந்து விட்டால் காட்டு பார்க்கலாம். ஐயோ 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 ஐயோ, எங்க கிரீடம்? ஐயோ, தாழ முடியலையே, அடிதாக முடியவில்லையே. ஐயோ ஐயோ, முடியவில்லையே, தாங்க முடியவில்லையே. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு, என்னை காப்பாத்து. அநியாயக்காரனை காப்பாற்ற எந்த கடவுளும் முன் வராது. காட்டியது போதுமா? போதும் போதும் போதும். எனக்கு போதாது, உன்னை இங்கேயே சிறை வைக்கிறேன். ஐயோ, இந்த என்ன கொடுமை, கொஞ்சம் கூட அசைய முடியவில்லையே. என்னை பழித்த உனக்கு இதுதான் சரியான தண்டனை. இப்படியே கிட வருகிறேன். ஐயா, மறைஞ்சிச்சு, எங்க போயிடுச்சு? எப்பா, ஐயா, யாராவது வந்து என்ன காப்பாத்துக்கப்பா. நடந்து நடந்து கால்கள் இரண்டும் வலிக்க ஆரம்பித்து விட்டன. பகல் போய் இரவும் வந்து விட்டது. ஆனால் இன்னும் கமண்டலம் மட்டும் என் கைக்கு வந்து கிடைத்த பாடில்லை.
கேவலம், மகா கேவலம். ஒரு கமண்டலத்துக்காக பூதலோக மாண்புமிகு அமைச்சராகிய நான் இப்படி லோ 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 என்று அலைய வேண்டியிருக்கிறது. இப்ப என்ன பண்றது? அடடே, என்னது மரத்து மேல ஒரு கமண்டலம் தொங்குது. மாயா சொன்னது சரிதான். நான் அலைந்தது வீண் போகவே இல்லை. ஏன் முட்டாள் கமண்டலமே, நீ எனக்காகத்தானே காத்திருக்கிறாய்? நான் இப்போதே உன்னை கவர்ந்து செல்ல போகிறேன். வந்துவிடு வந்துவிடு ஜஞ்சலக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, கண்ணெறியுதே கண்ணெறியுதே கண்ணெறியுதே, ஐயோ கண்ணெறியுதே. என்ன ஆச்சு, என்ன நடந்தது? ஐயோ, எனக்கு கண்ணெறியிலேயே. நான் எப்படி மறுபடியும் பூதலோகத்துக்கு போவேன்? முட்டாள் பூதமே பூதமே, என்னையா தொட்டாய்? நான் காவல் காக்கும் மந்திர நீரையா கீழே ஊற்ற பார்த்தாய்? விழி இழந்து வழி மறந்து இங்கேயே என் கைதியாக கிட. ஐயோ, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன், யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கள். சுக்கான் சுக்கான்.